ஒரு துறை, அதாவது மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை அப்படி சொல்லி ஒரு துறை. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரசாணை திருமதி எண் 06 அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன திருமதின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அங்கே தான் மிகப்பெரிய ஒரு காமெடி இங்கே நடந்திருக்கு. அரசாணை பிராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிலை அப்புறம் எண், அரசாணை நிலை எண் 06 அப்படி தான் போடணும். இங்கிலீஷ் எழுதும்போது GO கவர்மெண்ட் ஆர்டருக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அரசாணைக்கு பதிலாக G.O அப்படின்னு போட்டு பிராக்கெட்டில் M கேபிட்டல் S ஸ்மால் அது போடுவாங்க. GOMS நம்பர் இன் இங்கிலீஷ். தமிழில் எப்படி? அரசாணை நிலை எண். இதுதான் ஒரு அரசாணையுடைய வடிவம். ஸோ GOMS நம்பர் 06 அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய அறிவாளிகள், தமிழ் தெரியாத அறிவாளிகள், தமிழ் தெரியாமல் தமிழக அரசாங்கத்தில் வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அறிவாளிகள் எப்படி டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா GO பிராக்கெட்டில் கேபிட்டல் M ஸ்மால் S GOMS நம்பர் 06 அப்படிங்கிறதுக்கு பதிலாக GOக்கு அரசாணை போட்டாச்சு. M கேபிட்டல் S MS அப்படிங்கிறத கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு எம்எஸ்னா என்னது? மிஸ்ஸஸ். அந்த திருமதியை தூக்கி போட்டிருக்கிறாங்க. அரசாணை திருமதி எண் 06. இதெல்லாம் எவ்வளோ பெரிய கேவலம். அரசாணை நிலை எண் 06 என்பதற்கு பதிலாக இங்கிலீஷில் GO பிராக்கெட்டில் MS நம்பர் 06 என்று இருக்கக்கூடியதை அந்த எம்எஸ்னா என்னது? மேனுஸ்கிரிப்டட் சீரீஸ். அதோடைய விரிவாக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்க்கு மேனுஸ்கிரிப்டட் சீரீஸ். அதாவது தமிழில் என்ன சொல்கிறாங்க? அரசாணை நிலை எண் அப்படிங்கிறாங்க. அந்த எம்எஸ்ஸை வந்து நீங்கள் கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் எம்எஸ்ன்னு போட்டால் என்ன வரும்? திருமதின்னு வரும். அரசாணை திருமதி எண் 06. இந்த மாதிரி ஒரு அரசாணை இதுவரைக்கும் சுதந்திரம் கிடைத்து இத்தனை ஆண்டுகளாகியும் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, திமுக இருந்தால் அதிமுக காங்கிரஸ் எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அரசாணை திருமதி எண் 06 இதுவரைக்கும் ரிலீஸ் பண்ணி யாரும் பார்த்தது கிடையாது. GOMS நம்பர் 06 அந்த MS அப்படிங்கிறது கூகுளில் வந்து போட்டு பார்த்துருக்குறாங்க. திருமதின்னு வந்திருக்குது, திருமதி எண்ணு போட்டாங்க. நியாயமாக என்ன வந்திருக்கணும்? அரசாணை நிலை எண் 06 வந்திருக்கணும். இது வந்து சாதாரணமாக இதனை நாம் கடந்து போக முடியாது. தமிழ் 1956லேயே ஆட்சி மொழியாக அறிவிக்கப்பட்டு விட்டது. சொல் வங்கி என்ற ஒரு திட்டம், முக்கியமான சொற்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேங்க்கில் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி சொல் வங்கி என்ற ஒரு திட்டம், அகர முதலி என்ற ஒரு திட்டம், இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ஜெயலலிதா கலைஞர் அவர்களாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இன்றைக்கி கம்பர் விருது, பாவேந்தர் விருது, பாரதிதாசன் விருது, KRP விஸ்வநாதன் விருது, திருவிக விருது, எத்தனையோ விருதுகள் நம்ம வந்து தமிழில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணுறவங்க கொடுக்குறாங்க. வெளியில் இருக்கக்கூடிய ஃபாரினில் இருக்கக்கூடிய நூல்களை வந்து தமிழில் வந்து மொழிபெயர்க்கிறாங்க. கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய அந்த கீவேர்ட்ஸ் இருக்கக்கூடிய அனைத்து கீழையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் என்ன வரும் அப்படின்னு சொல்லி தமிழ் தட்டச்சு தனியாக வந்து கொண்டு வந்துட்டு